Fibonacci number, palindromic number, Armstrong number, automorphic number. இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஆர்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூனி நம்பர்ஸ். ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நம்பர் equal to the perfect cube of another natural number such that the digit sum of first natural number is equal to the second. So இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க நோட் பண்ண வேண்டியது the sum of the digits is equal to the cube root of number. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இது மறந்தாலும் பரவாயில்லை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். sum of the digits. ஸோ உங்களோட நம்பர் உங்கள் கொஸ்டினில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது வந்து டியூனி நம்பரா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பரோட sum of the digits is equal to the எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா cube root of the number. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து டியூனி நம்பர். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 நம்பர்ஸாக வந்து டியூனி நம்பர்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் 6 மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டியூனி நம்பர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பருக்கு வந்து பர்ஃபெக்ட் கியூபா இல்லையான்னு செக் பண்ண தெரியணும். அதே மாதிரி கொடுத்துருக்க நம்பரை வந்து கியூப் ரூட் எடுக்க தெரியணும். இது ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பர்ஃபெக்ட் கியூப் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பிகினிங்கே சொன்ன மாதிரி டியூனி நம்பர் வந்து செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பர்ஃபெக்ட் கியூபான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கியூப் ரூட் எடுக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து ஆன்சர் வெரிஃபை பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து இது பர்ஃபெக்ட் கியூபான்னு நான் செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் லேர்ன் பண்ணாதவங்க இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ 5 1 2. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எழுதிட்டு தென் ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர்லேருந்து நம்ம எழுதலாம். ஸோ செகண்ட் டேபிள்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 into 2 is 4. இங்கே 5 இருக்குது. ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது 11 கன்சிடர் பண்ணுவீங்க. 5 2s are 10. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. 6 2s are 12. நெக்ஸ்ட் மறுபடியும் செகண்ட் டேபிள் ஸ்மால் டேபிள்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் 2 1 2 is 2. 2 2s are 4. ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. தென் 8 2s are 16. செகண்ட் டேபிள் 6 2s are 12 4. which means 64 into 2 வந்து 128. Next second table 3 2s are 6, 2 2s are 4. 32 into 2 வந்து 64. 2 1 2 is 2, balance 1. 6 2s are 12, 16 2s are 32. மறுபடியும் second 8 2s are 16, 8 2s are 16. Then 2 4 2s are 8, மறுபடியும் 2 2 2s are 4. Then 2 1. 1 into 2 is 2. ஸோ ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ரிவர்ஸில் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ 256 into 2 பார்த்தீங்கன்னா 512 வரும். ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணினே இது வந்து பர்ஃபெக்ட் கியூபான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 512 is equal to இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? 3 டைம்ஸ். ஸோ கியூப் எழுதிக்கிறேன். மல்டிப்ளைட் பை இங்கேயும் வந்து 2 வந்து 3 டைம்ஸ். ஸோ 2 கியூப் இன்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா 2 வந்து 3 டைம்ஸ் which means 2 கியூப் which is equal to 2 கியூப்னா என்ன மீனிங்? 2 into 2 into 2. இங்கே 2 கியூப்னா 2 வந்து 3 டைம்ஸ். இந்த 3 எதாவது டினோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்? 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. which means 2 into 2 is 4, 4 into 2 is 8. 8 multiplied by மறுபடியும் 8 multiplied by 8. So 512 is equal to 8 multiplied by 8 multiplied by 8. ஸோ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்ற மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த சேம் நம்பர் தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ கியூப் அப்படின்னும் போது 3 இந்த நம்பர் ஞாபகம் வரணும். ஸோ சேம் நம்பர் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிடுச்சு. இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் கியூப். ஸோ நீங்களே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 8 into 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் அகெயின் வர ஆன்சரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 512 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் கியூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வந்து கியூப் ரூட் ஆஃப் 512 which is equal to, so 8 into 8 into 8 இது என்னது? 8 cube. ஸோ 8 cube தான் வந்து 512. ஸோ cube root of 512 அப்படின்போது cube rootோட சிம்பிள் வந்து தெரியும். இதுதான் நம்ம போட்டோம். ஸோ 512 இதோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 cube. ஸோ 8 cube தான் வந்து 512 which is equal to cube root அப்படின்னும் போது cube root இங்கே வந்து 8 cube. ஸோ which is equal to 8. ஸோ cube root of 512 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு நம்பர் வந்து டியூட்னி நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் சொன்னேன் பர்ஃபெக்ட் கியூபாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து கியூப் ரூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ பர்ஃபெக்ட் கியூபான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் 512 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் சிம்பிள் போட்டு 8 கியூப் தான் வந்து 512. ஸோ அந்த இடத்துல 8 கியூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ சேம் நம்பர் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், அதுதான் வந்து பர்ஃபெக்ட் கியூப் ரூட்க்கு வந்து அப்ளிகபிள். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 512 8 இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நான் சொல்லியிருந்தேன் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த கியூப் ரூட் ஆஃப் த நம்பர். ஸோ கியூப் ரூட் ஆஃப் த நம்பர் வந்து 8ன்னு பார்த்துட்டோம். ஸோ இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பார்த்துலாம். இப்போ இது வந்து 5, உங்களோட நம்பர் என்னது 5 + 1 + 2. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5 + 1 6, 6 + 2 பார்த்தீங்கன்னா 7 8. ஸோ 8. ஸோ இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ இந்த நம்பர் அப்படின்றது நான் என்ன மென்ஷன் பண்ணேன்னா உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ், அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 வருது. அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கியூப் ரூட் எடுத்தீங்க, ஸோ அந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் எடுத்த ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 8. இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா இது வந்து டியூட்னி நம்பர். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பரை சம் பண்ணி அந்த ஆன்சரை தனியாக வச்சுக்கோங்க. அந்த சேம் உங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பருக்கு கியூப் ரூட் எடுங்க, அந்த கியூப் ரூட்டோட ரிசல்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸோட ரிசல்ட்டும் சேம் ஆச்சுன்னா அது வந்து டியூட்னி நம்பர். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு இருக்க எக்ஸாம்பிள் 3375. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் டேரெக்டாக போயிடுறேன். இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணிடலாம். 3 + 3 + 7 + 5 which is equal to 3 + 6, sorry 3 + 3 6, then 6 + 5 11, 11 + 7 18. ஸோ 18 ஆன்சர். நீங்கள் இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3375 வந்து பர்ஃபெக்ட் கியூபான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா 15 × 15 multiplied by 15. ஸோ சேம் நம்பர் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு பர்ஃபெக்ட் கியூப்னு சொன்னோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 15 கியூப். ஸோ இந்த மாதிரி வருதா நீங்கள் வந்து செக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3375க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் பிகாஸ் இந்த சேம் நம்பர் தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து கியூப் ரூட் ஆஃப் 3375 பிகாஸ் அந்த ஆன்சர் தான் இந்த ஆன்சர் கூட மேட்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் டபுள் செக் பண்ணுறேன். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 3375 பார்த்தீங்கன்னா இந்த கியூப் ரூட் சிம்பிள் போட்டுரும். ஸோ உள்ளே என்ன ரீப்ளேஸ் பண்ணுங்க 3375 இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 கியூப் ரீப்ளேஸ் பண்ணலாம் which is equal to 15. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர் வந்து 15 இருக்குது, பட் இதை நீங்கள் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணிங்கன்னா 18 இருக்குது which means இது வந்து டியூட்னி நம்பர் கிடையாது. ஸோ இது பர்ஃபெக்ட் கியூப்பில் பாஸ் ஆச்சு, கியூப் ரூட் நம்மளால் எடுக்க முடிஞ்சது, பட் சம் ஆஃப் த டிஜிட்ஸும் இதுவும் வந்து மேட்ச் ஆகாதனால இது வந்து டியூட்னி நம்பர் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம திங்க் பண்ணலாம் இது கியூப் ரூட் இருக்குது பர்ஃபெக்ட் கியூப் இருக்குது ஸோ இது வந்து டியூட்னி நம்பர் அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. sum of the digits வந்து which is equal to the cube root of the number இருந்தால் தான் டியூட்னி நம்பர். ஸோ நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் டோட்டலாக வந்து 6 டியூட்னி நம்பர்ஸ் இருக்குது. இந்த வந்து 6 டியூட்னி நம்பர்ஸ். ஸோ பிகினிங்லேயே இந்த 512 நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்த்தோம் அது வந்து டியூட்னி நம்பராக இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் 4913. ஸோ 4913க்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ 4 + 9 + 1 + 3 which is equal to 9 + 1 10, 10 + 4 14, 14 + 3 வந்து 17. ஸோ 17 sum of the digits பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வந்து கியூப் ரூட் பர்ஃபெக்ட் கியூபான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ 4913 ஸோ ஈக்குவலாக நம்பர் 3 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 multiplied by 17 multiplied by 17. 17 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வந்து கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர் எடுக்கணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 4913 இஸ் என்ன ரீப்ளேஸ் பண்ணுவீங்க இந்த 4913க்கு வந்து 17 கியூப் which is equal to 17. ஸோ உங்களோட கியூப் ரூட் நம்பரும் உங்களோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் மேட்ச் ஆகுது which means இது வந்து டியூட்னி நம்பர். ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்பரும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். Next number is 5832. So sum of the digits are first பண்ண போறோம். So 5832. So 5 plus 8 plus 3 plus 2. 8 plus 2 is 10. 10 plus 5 is 15. 15 plus 3 is 18. So 18. Sum of the digits வந்து 18 கிடைச்சிருக்கு. So இது வந்து perfect cube ஆன்னு செக் பண்ணிடலாம்.
So 5832 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா சேம் நம்பர் 3 times. So 18 multiplied by 18 multiplied by 18. So அதான் வந்து 5832 which is equal to 18 cube. So cube root of 5832 which is equal to cube root இங்க என்ன போடுவீங்கன்னா 18 cube. So which is equal to 18. So cube root of இந்த உங்களோட क्वेश्चनோட நம்பர் பாத்தீங்கன்னா 18 ஆன்சர். இதுவும் sum of the digits வந்து மேட்ச் ஆகுது. So இது வந்து டியூட்னி நம்பர். So 5832 அதனால தான் வந்து டியூட்னி நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஈவன் 1 கூட நீங்க பாத்தீங்கன்னா டியூட்னி நம்பர் தான். பிகாஸ் நீங்க வந்து 1 வந்து ஆன்சரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் which is 1. இதை நீங்கள் கியூப் எடுத்தாலும் என்ன வரும்னா 1 multiplied by 1 multiplied by 1. இதுக்கு கியூப் ரூட்டும் எடுத்தாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே 1 அப்படின்றதுனால வந்துட்டு இதுவும் வந்து டியூட்னி நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் 17576. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணிடலாம். 1 plus 7 plus 5 plus 7 plus 6. 7 வந்து 14, 14 plus 1 15, 15 plus 5 வந்து பார்த்தீங்கன்னா 20, 20 plus 6 is 26. So that answer வந்து sum of the digits வந்து 26. இந்த நம்பருக்கு வந்து perfect cube நீங்கள் எடுத்தீங்கன்னா 26. நான் இந்த ஆன்சர் எழுதுனா இங்கே நான் போடலை, இது நீங்கள் பண்ணி பாருங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 26 multiplied by 26 multiplied by 26. ஸோ 3 times ரிப்பீட் ஆகணும். 3 times ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் எந்த நம்பர் உங்களோட கொஸ்டின் 17576 which is equal to நீங்கள் எழுதும் போது என்ன எழுதுவீங்க 3. 26 3 times ரிப்பீட் ஆச்சுன்னா இது என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் 26 கியூப்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 26 கியூப். ஸோ கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர் 26 கியூப் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 26. ஸோ உங்களுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸும் 26 தான். இந்த கியூப் ரூட் இந்த நம்பர் நீங்கள் எடுத்தது 26 தான். ஸோ இந்த நம்பர் வந்துட்டு டியூட்னி நம்பர். So next number sum of the digits பண்ணீங்கன்னா 1 plus 9 plus 6 plus 8 plus 3 which is equal to 9 plus 1 10, then 10 plus 8 வந்து பார்த்தீங்கன்னா 18, then 18 plus 3 பார்த்தீங்கன்னா 21, 21 plus 6 பார்த்தீங்கன்னா 27. then இதுக்கு வந்து perfect cube எடுக்கணும் 683. prime factorization நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் பார்த்தீங்கன்னா 27 வந்து 3 times ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வரும். ஸோ 27 3 times ரிப்பீட் ஆச்சுன்னா அது 27 கியூப்னு எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து கியூப் ரூட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 19683 which is equal to கியூப் ரூட் ஆஃப் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 கியூப் போடுறோம். பிகாஸ் இந்த நம்பருக்கு தான் இந்த 27 கியூப் வந்துச்சு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸும் உங்களோட கியூப் ரூட் அந்த ரிசல்ட்டோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் மேட்ச் ஆகுறதுனால இது வந்து டியூட்னி நம்பர். ஸோ டோட்டலாக 6 டியூட்னி நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் தான் நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ கொடுத்துருக்க நம்பர் டியூட்னி நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் கியூப் கியூப் ரூட் இதோட டெஃபினேஷன் தெரியணும். இது எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த கியூப் ரூட் ஆஃப் த நம்பர். ஸோ இங்கே வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் த நம்பர் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து டியூட்னி நம்பர். ஸோ இது வரைக்கும் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபிபனாச்சி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், பாலிட்ரோமிக், ஆர்ம்ஸ்ட்ராங் நம்பர், ஆட்டோமோர்பிக் நம்பர். இன்றைக்கி பார்த்தது வந்து டியூட்னி நம்பர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.